இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் சார்ஜஸ்ல இதுவரைக்கும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? லாஸ்டா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்லி முடிச்சீங்களே சார். ஆமா, நான் சொல்லி முடிச்சேன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டினா என்ன? நார்மலா ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா, ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்குன்னா அதை சுத்தி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது இருக்கும். இன்னொரு சார்ஜ் நான் அந்த இடத்துல எடுத்துட்டு வரும்போது இந்த பர்டிகுலர் சோர்ஸ் சார்ஜ் வந்து அந்த டெஸ்ட் சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். அப்ப அந்த பர்டிகுலர் ரேடியஸ் தான் நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றத வந்து நான் சொன்னேன். கரெக்ட்டுங்களா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டினா என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி at a point in space is defined as the force experienced by a unit positive charge placed at that point. என்ன சார் அது? ஒண்ணு இல்ல, ஒரு சோர்ஸ் சார்ஜ் அப்படிங்கறத எடுத்துக்கறாங்க. இந்த சோர்ஸ் சார்ஜ் பக்கத்துல ஒரு டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வராங்க, which is nothing but a unit positive charge. அப்ப இந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அந்த சோர்ஸ் சார்ஜ்னால என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதுதான் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்றத வந்து சொல்றாங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியோட SI யூனிட் என்னது? நியூட்டன் பெர் கூலும். புரிஞ்சுங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியோட SI யூனிட் நியூட்டன் பெர் கூலும். அது என்ன குவாண்டிட்டின்னு பார்த்தோம்னா வெக்டர் குவாண்டிட்டி. ஏன்னா ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்க ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வெக்டர் குவாண்டிட்டி. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்சோ a வெக்டர் குவாண்டிட்டி. இந்த இடத்துல ஒரு சோர்ஸ் சார்ஜ் எடுத்துக்கிறீங்க, ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறீங்க, தட் இஸ் a சோர்ஸ் சார்ஜ். இன்னொரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிறீங்க. அப்ப இந்த சோர்ஸ் சார்ஜ் இந்த டெஸ்ட் சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குதுன்னு வந்து சொன்னீங்க. கரெக்ட்டுங்க? சோ இப்போ இந்த சோர்ஸ் சார்ஜை நான் கண்டினியூஸா அரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய பாடி ஒன்று கிடைக்குதா? அப்ப இந்த சோர்ஸ் சார்ஜ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூஸா அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப அரேஞ்ச் ஆகும்போது அந்த பர்டிகுலர் சீக்வென்ஸ் ஆஃப் சோர்ஸ் சார்ஜ்னால எனக்கு டெஸ்ட் சார்ஜ் மேல என்ன ஒரு எஃபெக்ட் நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சோ அதுக்கு முன்னாடி சார் இந்த கண்டினியூஸா அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கண்டினியூஸ் அரேஞ்ச்மெண்ட் எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ வாங்க, கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது சார்ஜஸ் வந்து கண்டினியூஸா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. புரிஞ்சுக்கலாம்? அப்போ சார் இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து கண்டினியூஸா இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே, கண்டினியூஸா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்ப கண்டினியூஸா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஒரு சைடுல இந்த மாதிரி ஆயிருக்கு, இன்னொரு சைடுல இந்த மாதிரி ஆயிருக்கு. ரெண்டுத்துக்குமே என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னா அதுக்கு இடையே உள்ள அடர்த்தி என்ன ஆயிருக்கு? அடர்த்தி வந்து ஒரு இதுல அதிகமா இருக்கு, ஒரு இதுல கம்மியா இருக்கு. இதை தான் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அப்ப சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா என்ன? இஸ் a சார்ஜ் பர் யூனிட் டைமென்ஷன். ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன்ல எனக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கு அதை தான் எனக்கு சார்ஜ் டென்சிட்டி அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அப்ப இந்த சார்ஜ் டென்சிட்டியை ஒரு 3 வகையா வந்து பிரிக்கிறாங்க. என்னென்ன 3 வகையா பிரிக்கிறாங்க பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, அதை லாம்டா அப்படின்றத டினோட் பண்ணுவாங்க. புரிஞ்சா? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா. லீனியர்னா என்னது? நேரான பாதை, நேரான ஒரு பாதையை டினோட் பண்ணுது. அப்ப லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிற போது எனக்கு ஒரு ஒன் டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் எடுத்துக்கலாமே, இந்த லைன்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். That is called as linear charge density. அப்ப நான் அதை lambda denote பண்ணேன். ஒரு பர்టిక్యులர் இடத்துல எவ்வளவு சார்ஜ் நான் சொன்னேனா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு finite number of charge இருக்குது, which is nothing but the delta q. ஓகே, எவ்வளவு தூரத்துல? ஒரு பர்టిక్యులர் ஸ்மால் லென்த்ல. புரிஞ்சா? டெல்டா எல் அப்படிங்கிறது ஒரு ஃபைனைட் லென்த்ல எனக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது வந்து எனக்கு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. சார் நார்மல் டென்சிட்டினா என்ன? டென்சிட்டி அப்படிங்கிறது எனக்கு மாஸ் பை வால்யூம் கொடுக்குது. கரெக்ட்டா? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இந்த இடத்துல சார்ஜ் டென்சிட்டி, அதாவது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல மாஸுக்கு பதிலாக எதை சார் நான் எடுத்துக்கிறேன்? சார்ஜஸ் நான் எடுத்துக்கிறேன். அப்ப சார்ஜ் அப்படின்னு நான் எடுத்துக்கும் போது மாஸுக்கு பதிலாக சார்ஜஸ் எடுத்துக்கிறேன், அதனால எனக்கு டெல்டா கியூ வந்துருச்சு. வால்யூமுக்கு பதிலாக ஒரு ஒன் டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் எனக்கு என்ன இருக்கு? லென்த் தான் இருக்கு. அப்போ டெல்டா எல். புரிஞ்சா? இது எப்படி எழுதலாம் சார்? இன்னும் ஸ்மால் சார்ஜ் எடுத்துக்கிறேன், ஸ்மால் லென்த் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிஎல் அப்படின்னு எழுதலாம். சார் அப்போ ஒரு பர்టిక్యులர் லென்த்ல எனக்கு சார்ஜ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? dq will be equal to lambda dl. சோ இத தான் எனக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லைன் இருக்கு, இந்த லைன்ல ஒரு பர்టిక్యులர் ஸ்மால் லென்த் எடுத்துக்கிறேன், இதுல எவ்வளவு சார்ஜஸ் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சிம்பிள். சரி, இப்போ லைன் எடுத்துக்கிட்டீங்க, அடுத்தது என்ன? லைனை நான் என்ன பண்றேன்? அடுக்கடுக்கா லைனை நான் அடுக்கி எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஆக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஸ்கொயர் இஸ் a சர்ஃபேஸ். ஓ, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி பார்த்துறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்ஃபிஷியல் சார்ஜ் டென்சிட்டி ஆர் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. சர்ஃபேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, அந்த ஏரியால எவ்வளவு சார்ஜ் இருக்கு. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி நான் எதுல டினோட் பண்றேன்? சிக்மா அப்படின்னு டினோட் பண்றேன். சிக்மா. சோ சிக்மா டினோட் பண்றேன். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டெல்டா ஏ. ஏன் அப்படின்னா ஏரியாவை குறிக்குது. கரெக்டா? ஒரு ஸ்மால் ஏரியா. சார் ஒரு பெரிய பரப்பளவு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னா ஒரு பெரிய ஒரு வேட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வேட்டியில ஒரு சின்ன பகுதியை நான் எடுக்கிறேன். அப்ப அந்த சின்ன பகுதி அப்படிங்கிறது டெல்டா ஏ. ஓகே, அதுல எவ்வளவு சார்ஜ் இருக்கு? டெல்டா கியூ. புரிஞ்சுங்களா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சோ திஸ் இஸ் a ஸ்மால் ஏரியா. ஓகே, இன்னும் ஸ்மாலா போறேன் சார்,
இது வந்து ஒரு ஃபைனைட் ஏரியா, இன்னும் நான் ஸ்மாலாக போகிறேன், இன்னும் நான் சின்னதாக போகிறேன். அப்போ நான் எப்படி எழுதலாம்? சிக்மா இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிஏ அப்படின்னு எழுதலாமா? அப்போ அந்த ஸ்மால் ஏரியாவில் எவ்வளோ சார்ஜ் சார் இருக்கு? டிக்யூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிஏ இப்படின்னு எழுதலாமா? புரிஞ்சா? ஸோ இதுதான் எனக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூப்பர்ஃபிஷியல் சார்ஜ் டென்சிட்டி ஆர் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அதாவது நம்ம இப்போ எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டினியூஸாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. எய்தர் இப்படி நேராக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இல்லைனா எனக்கு ஒரு சர்ஃபேஸ் மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இல்லை அப்படின்னா எனக்கு அடுத்து 3 டைமென்ஷனல் வால்யூமா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? வால்யூமெட்ரிக் சார்ஜ் டென்சிட்டி அதை நான் இதில் டெவலப் பண்ணுவேன் ரோ, பி இல்லை ரோ. புரிஞ்சா சார்? முன்னாடி சார்ஜ் பர் யூனிட் லென்த்து, சார்ஜ் பர் யூனிட் ஏரியா, இந்த இடத்துல சார்ஜ் பர் யூனிட் வால்யூம், அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, ஒரு சின்ன வால்யூம் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது? ஓகே, ஸோ விச் இஸ் நத்திங் பட் டெல்டா கியூ பை டெல்டா வி. சார் இன்னும் ஸ்மால் சார்ஜ். ஓகே, ஸோ ரோ வில் பி ஈக்குவல் டு டிக்யூ பை டிவி. அப்போ எவ்வளோ சார்ஜாக இருக்குது? டிக்யூ இஸ் ஈக்குவல் டு ரோ டிவி. இஸ் இட் கிளியர்? அப்போ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் எனக்கு எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது? ஒரு பர்டிகுலர் இடத்த எடுத்துக்கிறேன், அந்த இடத்துல அந்த இடம் வந்து லைனாகவும் இருக்கலாம், ஏரியாவும் இருக்கலாம், வால்யூமாகவும் இருக்கலாம். அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சு நான் கண்டுபிடிப்பேன், சார்ஜ் டென்சிட்டிஸை வச்சு கண்டுபிடிப்பேன். ஓகே சார், இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். கரெக்டாக அதுக்குள்ளே சார்ஜ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம், சார்ஜ்னால இன்னொரு சார்ஜ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, இப்போது ஒரு சார்ஜ்னால இன்னொரு சார்ஜ் அஃபெக்ட் ஆகுது, ஒரு கண்டினியூஸ் சீக்வென்ஸ் ஆஃப் சார்ஜ் that forms a conductor or an insulator. கரெக்ட்டா? அப்போ ஒரு லாங் கண்டக்டர் எடுத்துக்கிறேனே. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு a long conductor. ஒரு லாங் கண்டக்டர்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ எஸ். ஸோ E is equal to k lambda by r into sin phi 1 plus sin phi 2. சார் என்ன சார் இது புரியலையே? ஓகே, ஏதோ ஒரு ஃபார்முலா சொல்றீங்களே. ஒரு லாங் கண்டக்டர்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அதான் இது. சார் அந்த லாங் கண்டக்டர் எப்படி இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, ஐ எம் டேக்கிங் ஏ லாங் கண்டக்டர் ஹியர். இந்த இடத்துல ஒரு லாங் கண்டக்டர் நான் எடுத்துக்கிறேன். சரியா? சார் இந்த லாங் கண்டக்டரில் இப்போ கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு, இதனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. கரெக்டாக? சரி, ஓகே சார். இப்போ பக்கத்தில் ஒரு சார்ஜ், இந்த ஒரு சார்ஜை நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ லெட் இட் பி பி. அப்போ பி அப்படின்ற ஒரு சார்ஜ் நான் எடுத்துகிட்டு வரேன். புரிஞ்சுங்களா? ஃபைன். ஓகே சார், இப்போது இந்த பர்டிகுலர் லாங் கண்டக்டர்னால இந்த பர்டிகுலர் சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது? புரிஞ்சா? ஸோ இப்போ இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டாக? கரெக்டாக. ஸோ லெட் இட் பி ஏ டிஸ்டன்ஸ். அப்போ இது வந்து இந்த பி அப்படின்ற இந்த பர்டிகுலர் சார்ஜ் வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸை நான் ஆர் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். புரிஞ்சா? ஸோ அதுதான் இங்கே டினோட் பண்ணுறாங்க. ஆர் அப்படிங்கிறது இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கண்டக்டர் டு த பாயிண்ட் சார்ஜ். ஓகேவா சார்? ஓகே சார். இப்போ இந்த இடத்துல கே அப்படிங்கிறது என்னப்பா? கே அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு தெரியுமா? லாம்டா அப்படிங்கிறது என்னது? லாம்டா அப்படிங்கிறது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஒரு லாங் கண்டக்டர் எடுத்துக்கிறேன், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ phi 1 phi 2னா என்னப்பா? phi 1 phi 2னா சார் இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட்லேருந்து எனக்கு ஐ எம் ஜஸ்ட் கனெக்டிங் த டாட்ஸ். ஓகே ஓகே, இதனால இது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, இதனால இது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது சார். இது ஒரு ஆங்கிளை மேக் பண்ணுது, இதை நான் phi 1னு சொல்லுவேன். இது ஒரு ஆங்கிளை மேக் பண்ணுது, இதை நான் phi 2னு சொல்லுவேன். கரெக்டாக? அவ்வளோதான் சார். இப்போது ஒரு லாங் கண்டக்டர்னால இது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து இதுன்னு எனக்கு தெரியும். இப்போ ஒரு இன்ஃபைனைட்லி லாங் எடுத்துக்கிறேன். லெட் அஸ் டேக் a கேஸ். அப்போ இன்ஃபைனைட்லி லாங் கண்டக்டர் எடுத்துக்கிறேன் சார். இன்ஃபைனைட்லி லாங் கண்டக்டர்னா கணக்கே இல்லை, அது பாட்டுக்கு அந்த கண்டக்டரோட லென்த் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த கேஸில் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். இது இப்படி மேலே போயிட்டே இருக்கு, இது இப்படி கீழே போயிட்டே இருக்கு சார். அப்போ ஆங்கிள் என்ன சார் ஆகும்? ஆங்கிள் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 90 டிகிரி ஆயிரும். கரெக்டா? which will be equal to pi by 2. ஓகே, அப்போ E என்னவா சார் இருக்கும்? சார் இந்த பைக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது E is equal to k lambda by r எனக்கு sin pi by 2 plus sin pi by 2 அப்படின்னு இருக்கும். கரெக்டுங்களா சார்? அப்போ sin pi by 2 sin 90 டிகிரி என்னப்பா? sin 90 டிகிரி இஸ் 1. கரெக்டா? அப்போ k lambda by r சார் sin இது 1 இது ஒரு 1. கரெக்டா? sin pi by 2 is 1, sin pi by 2 is 1. So 1 plus 1 is 2. அப்போ 2. So E is equal to 2k lambda r. இது எப்போ சார்? இன்ஃபைனைட்லி லாங் கண்டக்டர் எடுத்துக்கிறேன். அந்த கண்டக்டர்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இது. சரி, அப்போ இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு கேஸில் என்னன்னா பாயிண்ட் சார்ஜை நான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்கிறேன். புரிஞ்சா சார்? இதை வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வச்சுக்கிறேன். புரிஞ்சா? ஓகே, ஸோ இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள். ஓகே, இது ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது. லெட் இட் பி pi 2. ஓகே சார், இப்போ இந்த மேலே இருக்கு இல்லையா? ஓகே, இந்த அப்பர் லென்த்.
ஸோ இது போயிட்டே இருக்கு, இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கு. அப்போ இது ஒரு ஆங்கிள் மேக் பண்ணணும் இல்லையா, இது ஒரு ஆங்கிள் மேக் பண்ணணும் இல்லையா, அதை வந்து π1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ π1 ஆங்கிள் எங்கேருந்து மேக் பண்ணுது சார், டாப்ல இருந்து வருது. அப்போ டாப்ல இருந்து வரும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து இட் வில் பிகம் a straight line, அந்த ஆங்கிள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மாறும். கரெக்டா? அப்போ π1 எனக்கு என்னவாகும், π1 வந்து எனக்கு 90 டிகிரி ஆயிரும் சார். அப்போ π2 என்னவாகும், π2 வந்துட்டு எனக்கு 0 டிகிரி. ஏன் சார், சார் இட் இஸ் மேக்கிங் an angle that is 0 டிகிரி. புரிஞ்சா? அப்போ இதை கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் சார், இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது E is equal to K lambda by R sin π/2. ஓகே, π1க்கு பதிலாக நான் 90 டிகிரி போட்டுக்கிறேன். ஸோ 90 டிகிரி போட்டால் 1ன்னு வரும். இந்த இடம் 0 டிகிரி போட்டால் எனக்கு 0ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இட் இஸ் K lambda by R. அப்போது E is equal to எனக்கு என்னென்னு கிடைக்குது, E is equal to K lambda by R அப்படின்னு கிடைக்குது. புரிஞ்சா? இது எப்போ ஒரு இதை நான் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறேன். ஓகே, அந்த கரெக்டாக P இருக்கக்கூடிய அந்த ஆக்சஸ்லேயே நான் வச்சுக்கிறேன், இன்னொரு லென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். புரிஞ்சா? அப்போது எனக்கு என்னவாகும் அப்படின்றது தான் இன்ஃபைனைட் லென்த். அப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது என்னவா இருக்குது, E is equal to K lambda by R. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்ம். புரிஞ்சுங்களா? சரி சார், இப்போ ஒரு லாங் கண்டக்டர்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். புரிஞ்சா? இப்போ அதே மாதிரி அந்த லாங் கண்டக்டர் இப்படி வளைக்கிறேன். அப்போ வளைக்கும் போது எனக்கு என்ன ஆகும், ஒரு சர்க்கிள் ஆயிரும். கரெக்டாக? ஒரு சர்க்கிள் ஆயிரும். அப்போ இந்த சர்க்குலர் காயில்னால எனக்கு என்ன ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறது. ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா E is equal to KQX by R square plus X square power 3/2 அப்படின்றது இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு சர்க்குலர் காயில் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சார்ஜ் P அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இது ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. ரைட்டா? இது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, let us say x டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுல இருக்குது. ஓகே சார், இதனுடைய ரேடியஸ் இருக்கா? ஓகே, இதுக்கு ஒரு R அப்படிங்கிற ஒரு ரேடியஸ் இருக்குமா? சரி, ஓகே. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த சர்க்குலர் காயில்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ப்ரொடியூஸ் பண்ண போகிறது, எனக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சு now I am going to the derivation part. எப்படி சார் டெரைவ் பண்ணுறீங்க சார்? இப்போது இந்த சர்க்கிள் இருக்குது. ஸோ இந்த சர்க்குலர் காயிலில் எனக்கு Q அப்படிங்கிற சார்ஜ் இருக்குது. கரெக்டாக? Q சார்ஜ் இருக்குது. டோட்டல் சார்ஜஸ் Q. சரியா? இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் லென்த்தை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ let it be A and let it be B. ஓகே, A B. அப்போ இங்கே ஒரு லென்த் இருக்குமா? கரெக்டா? கரெக்டா? ஸோ இதை நான் DL அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் லென்த். அப்போ இந்த ஸ்மால் லென்த்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்குது. ஸோ திஸ் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டான்ற ஒரு ஆங்கிளை வந்து மேக் பண்ணுது. சரி சார், இப்போ இந்த AB அப்படிங்கிறது எனக்கு எதை குறிக்குது சார், ஒரு சின்ன லென்த்தை குறிக்குது. அப்போ இந்த லென்த்தில் சார்ஜ் எவ்வளோ இருக்கும்? ஸோ சார்ஜ் ஆன் AB எனக்கு எவ்வளோ இருக்கும் சார்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் lambda DL அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டாக? எவ்வளோ இருக்கும்? lambda DL. ஏன் அப்படின்னா lambda it denotes linear charge density, DL is a small length. ஓகே, ஸோ அதில் எனக்கு இவ்வளோ இருக்கும். சார் எனக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியுமே, என்ன ஃபார்முலா தெரியும்? ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் K Q1 Q2 by R square அப்படின்றது தெரியும். எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியுமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பை யூனிட் சார்ஜ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல அந்த ஃபார்முலா நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? K Q by R square அப்படிங்கிறது கிடைக்கும். கரெக்டா? கரெக்டா? அப்போ இந்த சின்ன லென்த்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணப்படுதா? அப்போ அந்த சின்ன எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் DE அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ DE is equal to K lambda DL by K lambda DL. Kன்றது கான்ஸ்டன்ட், லாம்டான்றது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, DL is the small length by R square. சார் இந்த இடத்துல R அப்படிங்கிறது எதை குறிக்குது சார்? R அப்படிங்கிறது இந்த இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை குறிக்குது. கரெக்டா? என்னவா இருக்கும்? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ஹைபாட்னியூஸ் லென்த் வந்து எனக்கு எவ்வளவா இருக்கும்? ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது இருக்கும். கரெக்டா? ஸோ ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்மால் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்மால் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சார் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது? இட் இஸ் அலாங் P. கரெக்டாக? P அப்படின்றது இருக்குது. அப்போ நான் P எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ திஸ் இஸ் P. சரியா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது சார். அப்போ இதை வச்சு நான் ஹரிசாண்டல் காம்பனண்ட் வெர்டிகல் காம்பனண்ட் எடுத்துக்கலாமா? எஸ் சார். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும்? DE sin தீட்டா அப்படின்றது இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா DE cos தீட்டா அப்படின்றது இருக்கும். சரியா? சிமெட்ரி படி பார்த்தீங்க அப்படின்னா
சார் எனக்கு மேலே என்ன நடக்குதோ அதே தான் அப்படியே கீழே நடக்குமா? ஸோ இதுவும் ஒரு ஸ்மால் லென்த் அப்படின்னு எடுத்துக்கலாம், இது ஒரு ஸ்மால் லென்த் எடுத்துக்கலாம். ஸோ இதனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணப்படுதா? சார் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகும் கரெக்டாக. இங்கே எனக்கு ஒரு வெர்டிக்கல் காம்பனன்ட் கிடைக்கும், ஒரு ஹரிசாண்டல் காம்பனன்ட் கிடைக்கும். ஓகே, லெட் திஸ் பி டி சைன் தீட்டா. சார் இப்போ இந்த டி சைன் தீட்டா இந்த டி சைன் தீட்டா எனக்கு என்னது ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டாக இருக்கா? ஸோ இட் கெட் கேன்சல்ட் அவுட். ஓகே, அப்போ இந்த டி காஸ் தீட்டான்னு இருக்கா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சர்க்குலர் காயில்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு டிஇ காஸ் தீட்டாவை நோக்கி இருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சமேஷன் ஆஃப் எனக்கு டிஇ ஒய் எனக்கு பண்ணோம் அப்படின்னா எனக்கு 0 கிடைக்குது. ஏன் சார் டிஇ ஒய் பண்ணுறீங்க? டிஇ ஒய் ஆக்சஸ் எனக்கு எதை டொனேட் பண்ணுது? சைன் தீட்டா டொனேட் பண்ணுதா? சைன் தீட்டா டொனேட் பண்ணுதா? அப்போது சமேஷன் ஆஃப் டிஇ எக்ஸ் எனக்கு 0வா இருக்கா சார்? சார் இந்த இடத்துல டிஇ சைன் தீட்டா எனக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் அவுட் ஆயிரும். எனக்கு டிஇ எக்ஸ் அதாவது எக்ஸ் ஆக்சஸில் இருக்கக்கூடிய காம்பனன்ட் மட்டும் தான் நான் எடுத்துப்பேன். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போது எனக்கு இது சமேஷனில் இருக்குது. இப்போ நான் இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்னன்றது தெரிஞ்சிருமா? எப்படி சார் இன்டெகிரேட் பண்ணலாம்? ஸோ ஐ எம் டேக்கிங் இ எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் இஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் டிஇ காஸ் தீட்டா அப்படின்றது இருக்கும். சார் டிஇ உடைய வேல்யூ எனக்கு தெரியுமா? தெரியும் சார். எது? இதுதான் டிஇ உடைய வேல்யூ. அதுக்கு பதிலாக நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? இன்டெகிரேஷன் கே லாம்டா dl cos theta by root of r square plus x square the whole square அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ ஃபர்தராக நான் எடுத்து எழுதிக்கிறேன். சார் இந்த காஸ் தீட்டா அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஓகே, ஸோ எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் குறிக்குது. ஸோ காஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் குறிக்குது. கரெக்டா? ஸோ இந்த காஸ் தீட்டாக்கு பதிலாக ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இன்டெகிரேஷன் கே லாம்டா டிஎல் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஐ எம் டேக்கிங் சம்திங் காமன் அவுட் சைட். சிலதெல்லாம் காமனாக வெளில எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து இன்டெகிரேஷன்லேருந்து கான்ஸ்டன்ஸை நான் வெளில எடுத்துக்கிறேன். ஸோ கான்ஸ்டன்ஸை நான் வெளில எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? கே லாம்டா எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இன்டெகிரேஷன் டிஎல் அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டுங்களா? இன்டெகிரேஷன் டிஎல் அப்படிங்கிறது இருக்கும். சார் அப்போது இன்டெகிரேஷன் டிஎல் அப்படின்றது இருக்கா? சார் இன்டெகிரேஷன் டிஎல் ஓகே சார். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ண அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, ஓகே சார். இப்போ எதுலேருந்து எது வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணணும்? சார் இந்த சின்ன இடத்த நான் வந்து எடுத்துக்கிட்டேன். எதுலேருந்து எது வரைக்கும்? சார் ஐ ஹேவ் டு இன்டெகிரேட் டு எ ஹோல் சர்க்கிள். கரெக்டாக? மொத்த சர்க்கிளையும் நான் இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ நான் எதுலேருந்து லிமிட்ஸ் போட்டுக்கிறேன்? 0 to 2πr அப்படிங்கிறது எனக்கு லிமிட்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ ஒன்ஸ் லிமிட் போட்டு இன்டெகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? கே லாம்டா எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 2πr அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? சார் இந்த இடத்துல எனக்கு ஃபார்முலா வந்து E is equal to KQX by R square plus X square power 3/2 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லையா சார்? 2πr அப்படின்றது இருக்கா? சார் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோமா? ஸோ அக்கார்டிங் டு தட் இப்போ எனக்கு சர்க்கிள் இருக்குது. அப்போ சர்க்கிளில் என்னவா இருக்கும்? சார் சர்க்கிளில் எனக்கு லாம்டா வில் பி ஈக்குவல் டு அதாவது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? Q by 2πr இருக்கும் டோட்டல் லென்த். ஓகே, அப்போது இந்த சர்க்குலர் காயிலில் எனக்கு எவ்வளோ சார்ஜ் டென்சிட்டி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு Q by 2πr. அப்போது நான் இந்த லாம்டாக்கு பதிலாக ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் திஸ் Q by 2πr. சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? E is equal to KQX by R square plus X square power 3/2. So this is the formula. புரிஞ்சுங்களா? ஒரு சர்க்குலர் காயில்னால எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து டெரைவ் பண்ணியாச்சு. சரியா? அப்போ இதில் ஒரு சில கேசஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா சப்போஸ் எக்ஸ் வந்துட்டு ஆரை விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது சார்? இந்த சர்க்கிளில் இருந்து இந்த டெஸ்ட் சார்ஜுக்கு இருக்கக்கூடிய தூரம் எனக்கு அதிகமாக இருக்குது. எதை விட அதிகமாக இருக்குது? இந்த ஆரை விட அதிகமாக இருக்குது. ஆரை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம் சார்? ஐ கேன் நெக்லெக்ட் திஸ் ஆர். இந்த ஆரை நான் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ ஆரை நான் நெக்லெக்ட் பண்ணிட்டா எனக்கு என்ன ஆகும்? E is equal to KQX by x power 3 இருக்கும். ஸோ இது கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா KQ by
எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டுங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஓகே, அதாவது எக்ஸ் வந்துட்டு ஆரை விட பெருசாக இருக்குது அப்படின்றப்போ ஆரை வந்து நம்ம நெக்லிஜிபிளாக எடுத்துப்போம். ஸோ அதை எலிமினேட் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இந்த காயில். காயில் அப்படின்னாலே எனக்கு எதில் ஏதாவது ஒரு ஒயர், நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இந்த காயில். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இந்த காயில் அதிகமாச்சு அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியும் அதிகமாகும். கரெக்டுங்களா? அப்போது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். கரெக்டாக? அப்போ E is equal to KQ NX by R square plus X square whole power 3/2 அப்படின்றது இருக்கும். சரி, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொன்னீங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகி எனக்கு ஜீரோக்கு வந்துருச்சு. அப்போ எக்ஸ் வந்து எனக்கு ஜீரோவாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் எனக்கு எக்ஸுக்கு பதிலாக நான் ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஜீரோவாயிடும். புரிஞ்சுங்களா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது ஒரு லாங் கண்டக்டர்னால என்ன ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு சர்க்குலர் காயில்னால என்ன ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டினா என்னன்னு பார்த்துட்டோம். கண்டக்டர்ஸ், ஒரு லாங் கண்டக்டர்னால என்ன ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது, அண்ட் தென் ஒரு சர்க்குலர் காயில்னால என்ன ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது, கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் பை, தேங்க்யூ.